ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வாழ்க்கையில் பணம், நல்ல உறவுகள், வெற்றி இது எல்லாமே எந்த தடையும் இல்லாமல் ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் ஆசைப்பட்டதை அடையிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆனந்தமான நாளாக மாறினா எப்படி இருக்கும்? பலருக்கும் தெரியாத ஆனால் பிரபஞ்சத்தோட எல்லையற்ற சக்தியை ஈர்க்கும் ஒரு சக்தி வாய்ந்த ரகசிய குறியீடா ஆன்மீகத்தில் இன்னைக்கு நம்பப்படுறது தான் இந்த முடிவிலி சின்னம், அதாவது இன்ஃபினிட்டி சிம்பல். இந்த வீடியோவில் இந்த சின்னம் 8ங்கிற நம்பரோட மாற்று வடிவம் மட்டும் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையை அடியோடு மாற்றுறதுக்கான ஒரு பிரபஞ்ச கருவி அப்படின்னு சொல்லப்படுறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிரபஞ்சத்தோட எல்லையற்ற ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான சாவியை உங்கள் கையில் எடுக்க நீங்கள் தயாரா? அப்படி இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கடைசியில் சொல்லியிருக்கிற சில டிப்ஸையும் ஃபாலோ பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிறைய மிராக்கிள்ஸை உங்களால் உணர முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பொதுவான கேள்வி என்னென்னா, நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் அப்படியே நிற்குது. பணம் வருது ஆனால் கையில் நிற்க மாட்டேங்குது. உறவுகளில் ஒரே சிக்கல், உடம்புலையும் ஏதாச்சும் பிரச்சனை. இந்த மாதிரி எண்ணங்கள் உங்களை வாட்டி எடுக்குதா? இதுக்கு காரணம் நாம் பிரபஞ்சத்தோட ஆற்றல் ஓட்டத்தோட இணையாமல் இருக்கிறது தான். ஆனால் வெற்றி பெற்ற பலரும் சில பெரிய நிறுவனங்களும் ஒரு ரகசிய சின்னத்தை பயன்படுத்துகிறதா ஆன்மீக வட்டாரங்களில் பேசுகிறத கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லையற்ற ஆற்றலை ஈர்க்கிற ஒரு பிரபஞ்ச சாவி. அந்த ரகசிய சாவி தான் முடிவிலி சின்னம், அதாவது இன்ஃபினிட்டி சிம்பல். நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், சமீபத்தில் ஃபேஸ்புக் நிறுவனம் தன்னோட பெயரை மெட்டான்னு மாற்றி அதுக்கு இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை தான் லோகோவாக வச்சிருக்கு. எல்லையற்ற டிஜிட்டல் உலகத்தையும் அதோட சாத்தியங்களையும் குறிக்கிறதா அவங்க சொன்னாலும் ஆன்மீகத்தில் இது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் ஒரு குறியீடாகவே பார்க்கப்படுது. அந்த பிரபஞ்ச ரகசியத்தை தான் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. முதல்ல இன்ஃபினிட்டி சிம்பல்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். இதோட தமிழ் பெயர் தான் முடிவிலி சின்னம். பெயர்லேயே அதோட அர்த்தம் இருக்கு, முடிவே இல்லாதது. இதுக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. இது ஒரு தொடர்ச்சியான வளையம். இது வெறும் கணக்கில் வர குறியீடு மட்டும் இல்லைங்க. ஆன்மீக நம்பிக்கைகளில் இது பிரபஞ்சத்தோட எல்லையற்ற ஆற்றல், பிறப்பு இறப்பு சுழற்சி, முடிவில்லாத அன்புன்னு இது எல்லாத்தையும் குறிக்குது. இந்த குறியீடு 2 வட்டங்கள் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும். இது பிரபஞ்சத்தில் இருக்கிற இரட்டைத்தன்மையை குறிப்பதாக நம்பப்படுது. ஆண் பெண், இரவு பகல், சிவம் சக்தி, நேர்மறை எதிர்மறைன்னு எல்லாத்தையும் சமநிலைப்படுத்துகிற ஒரு சக்தியாக இது பார்க்கப்படுது. எல்லாமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. நாம் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி, பிரபஞ்சம் நம்மளோட ஒரு பகுதி. இந்த ஆழமான உண்மையை உணர்த்துற ஒரு எளிமையான சின்னம் தான் இந்த முடிவிலி. ஆன்மீக குருக்கள் சொல்ற மாதிரி இந்த சின்னம் வாழ்க்கையோட எல்லையற்ற தன்மையை காட்டுது. ஆற்றல் எப்பவும் அழியாது, அது தொடர்ந்து ஒரு வளையத்துக்குள்ள இயங்கிட்டே இருக்கும். இந்த இன்ஃபினிட்டி சிம்பலும் அந்த எல்லையற்ற பிரபஞ்ச ஆற்றலோட நம்மளை இணைக்க உதவுற ஒரு கருவியா செயல்படுதுன்னு இன்னைக்கு வரைக்கும் நம்புறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது பிரபஞ்சத்துக்கு நாம அனுப்புற ஒரு வைஃபை சிக்னல் மாதிரி. இந்த இடத்துல தான் ஈர்ப்பு விதியோட செயல்பாட்டை தீவிரப்படுத்துற ஒரு சக்தி வாய்ந்த கருவியா முடிவிலி சின்னம் நம்பப்படுது. அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஈர்ப்பு விதிங்கிறது ஒரு ஆற்றல் பரிமாற்றம். நீங்க ஒரு எண்ணத்தை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்க, பிரபஞ்சம் அதுக்கேற்ற சூழ்நிலையை உங்களுக்கு திருப்பி அனுப்புது. முடிவிலி சின்னம் இந்த ஆற்றல் பரிமாற்றத்தோட தொடர்ச்சியான முடிவில்லாத தன்மையை குறிக்குது. அதாவது நீங்க அனுப்புற ஆற்றல் பல மடங்கா பெருகி உங்ககிட்டயே திரும்பி வர ஹெல்ப் பண்றது தான் இந்த இன்ஃபினிட்டி சிம்பல். உதாரணமா, நீங்க ஒரு ஆசையை நினைச்சு அதை இந்த முடிவிலி சின்னத்தோட மையத்துல, அதாவது சென்டர் பாயிண்ட்ல வச்சு மெடிடேஷன் பண்ணும்போது உங்க ஆசை ஒரு சாதாரண எண்ணமா இல்லாம ஒரு தொடர்ச்சியான ஆற்றல் வளையமா மாறி பிரபஞ்சத்துக்கு அனுப்பப்படுது. இது உங்க நோக்கத்தை பன்மடங்கா பெருக்கி ஈர்ப்பு விதியோட செயல்பாட்டை வேகப்படுத்துதுன்னு சொல்லப்படுது. அதோட இது உங்க எண்ண அலைகளை பிரபஞ்சத்தோட சரியான அலைவரிசைக்கு ரொம்ப துல்லியமா அனுப்புது. இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தாலும் இந்த பவர்ஃபுல்லான சிம்பலை நம்ம நல்லதுக்காக, நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்காக எப்படி பயன்படுத்துறது, அதையும் ரொம்ப எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்ததாக நம்பப்படுற சில வழிமுறைகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம்.
ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம உடம்புல வரைஞ்சிக்கிறது. இது ரொம்ப ஃபேமஸான சிம்பிளான மெத்தட். நம்ம உடம்போட இடது பாகம் பிரபஞ்சத்தில் இருந்து ஆற்றலை உள்வாங்கிற பகுதியாக ஆன்மீக ரீதியாக நம்பப்படுது. அதனால் உங்கள் இடது கை மணிக்கட்டில் இந்த முடிவிலி சின்னத்தை வரைஞ்சிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை தரும். பணம் மற்றும் செல்வத்திற்காக ஒரு க்ரீன் இங்க் பேனாவை எடுத்து உங்கள் இடது கை மணிக்கட்டில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. வரையும் போது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற செல்வம் என்னை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கிறது, நன்றி நன்றி நன்றின்னு மனசுக்குள்ள சொல்லுங்க. உறவுகள் மற்றும் அன்பிற்காக ஒரு பிங்க் கலர்ல எழுதுற பேனாவை எடுத்து இந்த சிம்பலை வரையுங்க. வரையும் போது நான் அன்பை ஈர்க்கிறேன், என் உறவுகள் அனைத்தும் அன்பாலும் புரிதலாலும் நிறைந்திருக்கும், நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. ஆரோக்கியத்திற்காக ஒரு ப்ளூ இங்க் பேனாவை எடுத்து வரைங்க. என் உடல் ஒவ்வொரு நொடியும் பூரண ஆரோக்கியத்தை நோக்கி செல்கிறது, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், நன்றி நன்றி நன்றின்னு உறுதியாக சொல்லுங்க. இந்த கலர்ஸ் எல்லாம் அந்தந்த ஆற்றல்களோட தொடர்புடையது. தினமும் காலையில் குளித்ததும் இதை வரைஞ்சிக்கலாம். அதோட மாற்றம் உங்கள் லைஃப்பில் தெரிய ஆரம்பிக்கும். அதை உங்களால் உணரவும் முடியும். ரெண்டாவது மெத்தட் சார்ஜிங் வாட்டர். தண்ணீருக்கு நினைவாற்றல் உண்டுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆற்றலை உள்வாங்கிக்கும்னு சொல்லப்படுது. இந்த அடிப்படையில் பார்த்தா நாம் தண்ணியில் இந்த முடிவிலி சின்னத்தோட ஆற்றலை பயன்படுத்த முடியும். ஒரு வெள்ளை பேப்பரில் ப்ளூ இங்க் பேனால் ஒரு பெரிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வரைங்க. இப்போது ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ அல்லது செம்பு பாத்திரத்துலேயோ தண்ணியை நிரப்பி அந்த சிம்பலோட சென்டர் பாயிண்டில் வைங்க. அந்த தண்ணியை பார்த்து உங்கள் ஆசைகள் நிறைவேறிடுச்சுன்னு மனக்கண்ணில் கற்பனை செஞ்சு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. உதாரணமாக, என் வருமானம் அதிகரித்து நான் நிதி சுதந்திரத்தோடு வாழ்கிறேன், நன்றி அப்படின்னு சொல்லலாம். குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லைன்னா நைட் முழுக்க அந்த தண்ணியை அப்படியே விட்டுடுங்க. காலையில் எழுந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடியுங்க. இப்படி செய்யும்போது அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள தண்ணி உங்கள் ஒவ்வொரு செல்லுலையும் பரவ உங்கள் ஆசையோட அதிர்வலைகளை பதிவு செய்யும். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னொரு பவர்ஃபுல்லான வாட்டர் மனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த நேரத்தில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது மெத்தட் ஸ்லீப் மெத்தட். நம்ம ஆழ்மனம் நாம் தூங்கும்போது தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும். அந்த நேரத்தில் நாம் கொடுக்குற கட்டளைகளை அது எந்த கேள்வியும் கேட்காம உள்வாங்கிட்டு அதை நிறைவேற்ற தொடங்கும். மேலே சொன்ன மாதிரியே ஒரு பேப்பரில் உங்கள் ஆசைகளை முடிவிலி சின்னத்துக்குள்ளே எழுதி அதை உங்கள் தலையணிக்கு அடியில் வச்சு தூங்குங்க. உதாரணமாக, எனக்கு மாதம் 1,00,000 ரூபாய் வருமானம் வருதுன்னு சின்னத்தோட ஒரு வளையத்துலையும், நன்றி நன்றி நன்றின்னு இன்னொரு வளையத்துலையும் எழுதி வைக்கலாம். நைட் முழுக்க அந்த ஆற்றல் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் வேலை செஞ்சு உங்கள் ஆசையை நிஜமாக்கும் வழிகளை உங்களுக்கு காட்டும். திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களை தேடி வரலாம், இல்லைன்னா ஒரு புது யோசனை தோணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நேரம் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முடிவிலி சின்னம்ங்கிறது மந்திரமெல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். ஆனால் அதை ஆக்டிவேட் பண்ணுற பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. அதுதான் உங்கள் நம்பிக்கை. நீங்கள் இந்த முறைகளை பின்பற்றும் போது முழுமையான நம்பிக்கையோடு செய்யணும். இது நடக்குமா நடக்காதான்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் மனசில் வந்தால் கூட அது உங்கள் நோக்கத்தோட ஆற்றலை குறைச்சிடும். பிரபஞ்சத்து மேலே முழுமையான நம்பிக்கையோடு இதை செய்ய ஆரம்பிங்க. இந்த சின்னத்தை வரையும் போதும் தியானிக்கும் போதும் உங்கள் ஆசை ஏற்கனவே நிறைவேறிடுச்சுங்கிற உணர்வு நிலையில் நீங்கள் இருக்கணும். சந்தோஷமாகவும் நன்றியுணர்வோடவும் அதை செய்யுங்க. பிரபஞ்சம் உணர்வுகளின் மொழிக்கு தான் உடனே பதில் கொடுக்கும். அதனால் முடிவிலி சின்னம்ங்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லையற்ற ஆற்றலை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு கருவி. இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு தேவையான எல்லாமே ஏற்கனவே கொட்டி கிடக்குது. அதை அடையிற பாதையை இந்த சிம்பல் உங்களுக்கு தெளிவாக்கி கொடுக்கும். இது போல் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய பல பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்க வைட்டல் வைப்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னைக்கு நாம் இன்ஃபினிட்டி சிம்பல், அதாவது முடிவிலி சின்னத்தோட அற்புதமான ரகசியங்கள்னு சொல்லப்படுற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதை ஒரு கருவியாக பயன்படுத்தி ஈர்ப்பு விதியோடு சேர்த்து உங்கள் வாழ்க்கையில் வளம், ஆரோக்கியம், அன்பு, வெற்றி எல்லாத்தையும் நீங்கள் ஈர்க்க முடியும். இந்த சக்தி வாய்ந்த கருவி இப்போ உங்கள் கையில். நம்பிக்கையோடு பயன்படுத்துங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்க காத்திருக்கு. உங்கள் அனுபவங்களையும் வெற்றிகளையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். அது மற்றவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.